பயணிகளின் நலனுக்காக சிறப்பான முறையில் சேவை செய்ததற்கான விருது கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த சந்தியாதேவிக்கு முதலமைச்சர் வழங்கினார். போக்குவரத்து துறையில் தனியார் மயமாக்கல் நிச்சயம் கிடையாது. போக்குவரத்து துறையில் நிரந்தர பணியாளர்களை நியமிக்கும் பணிகள் நடந்து வருவதாகவும் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கருத்து. எனவே நிரந்தர பணியாளர்கள் எடுக்கும்போது அது எப்படி தனியார் மயமாக்கல் என்ற கேள்வி எழும் என்பதுதான் முக்கியமான செய்தி. அது அரசியல் காரணங்களுக்காக இந்த அரசு சிறப்பான செயல் திட்டங்களை செயல்படுத்தி வருகின்ற நிலையில் குற்றம் சொல்வதற்கு ஏதும் இல்லாத காரணத்தினால் அதை சொல்கிறார். சில இடங்களில் ஓட்டுநர் நடத்தினை ஒப்பந்த முறையில் ஏன் எடுக்கிறோம் என்றால், அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் இதே போன்ற சூழல் இந்த கோடை விடுமுறைக்கு முன்பாக ஏற்பட்டது. போக்குவரத்து துறையில் ஒப்பந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் முறை கைவிடப்படும் என அமைச்சர் சிவசங்கர் கருத்து. அதிமுக ஆட்சி காலத்தில் சரியான ஊதியம் வழங்காததால் காலியிடங்கள் உருவானதாகவும் பேட்டி. இன்னும் சொல்ல போனால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதலாக வருவாயும் வந்தது. எனவே இந்த ஓட்டுநர் நடத்துனர் ஒப்பந்த முறையில் இருப்பது என்பது ஒரு இடைக்கால நிவாரணம். புதிய பணியாளர்கள் அரசு பணியாளர்களாக ஓட்டுநர் நடத்துனர் வந்த பிறகு இந்த ஒப்பந்த முறை கைவிடப்படும், அவர்கள் திரும்ப அனுப்பப்பட்டு விடுவார்கள். கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் மக்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்படாது. ஆதார் அட்டையை காண்பித்து கட்டணமின்றி பயணிக்கலாம் என அமைச்சர் மூர்த்தி அறிவிப்பு. அதிமுக ஆட்சி காலத்தில் சட்டமன்றத்திற்குள் திமுக கூட்கா கொண்டு சென்ற விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாளை தீர்ப்பு. கடந்த வாரத்தில் திமுகவினர் தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைக்க உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்திருந்த நிலையில் நாளை மறுநாள் தீர்ப்பு. மேட்டூர் அணையில் இருந்து திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 16,000 கன அடியில் இருந்து 20,000 கன அடியாக அதிகரிப்பு. அணைக்கு நீர்வரத்து 1,21,934 கன அடி நீராக உள்ளது என பொதுப்பணித்துறையினர் தகவல். காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமிக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி. வாக்களிக்க கவுன்சிலர்கள் யாரும் வராததால் நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்ததாக அறிவிப்பு. ஆடி கிருத்திகையை முன்னிட்டு திருத்தணி முருகன் கோவிலில் குவிந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள். ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை. மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்ட மாவட்டங்களில் 7 முதல் 11 சென்டிமீட்டர் வரை மழை பொழிய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ராயன் திரைப்படத்தை வெற்றி படமாக்கிய ரசிகர்களுக்கு நடிகர் தனுஷ் நன்றி. உறுதுணையாக இருந்த ஊடகத்திற்கும் நன்றி தெரிவித்து நடிகர் தனுஷ் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.